Hi friends, welcome to the Beginners Coding channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் 4th யூனிட் டாபிக் பார்க்க போகிறோம். அந்த 4th யூனிட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் மார்க் ஸ்டேட்மெண்ட் யூஸிங் பைத்தான் கோட் அப்படிங்கிறது. ஓகே, நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க. ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சப்பறம் மார்க் ஸ்டேட்மெண்ட் தருவாங்க. ஸோ அந்த மார்க் ஸ்டேட்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு வந்து ஸ்கூல்ஸ்லாம் படிச்சிங்கன்னா நீங்கள் மார்க்கில் படிச்சிருப்பீங்க. மார்க்னா அது 0 to 100க்குள்ளே படிச்சிருப்பீங்க, 70%, 80% படிச்சிருப்பீங்க. பட் காலேஜுக்குள்ளே வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காலேஜுக்குள்ளே உங்களுக்கு யூஸ் பண்ணுற ஸ்கீம் வந்து எவாலுவேஷன் ஸ்கீம் வந்து GPAமாங்க. GPAனா கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் அப்படிம்பாங்க. இது வந்து ஒவ்வொரு செமஸ்டர் நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கலாம், சரி ஆர்ட்ஸ் காலேஜ் படித்தா சரி, எந்த காலேஜ் படித்தா ஆட்டோமேட்டிக் எவ்வரி செமஸ்டருக்கு மார்க் ஷீட் கொடுப்பாங்க. அந்த மார்க் ஷீட்டில் வந்து கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ்மாங்க, GPAமாங்க. ஓகே, அதான் கொடுப்பாங்க. அது வந்து என்னென்னா நம்ம பழையபடி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பழைய நம்ம 10th 12th இருக்கும் 70% அப்படின்னு சொன்னால் இங்கே 7 GPAம்பாங்க. ஓகே, இதுதான் இந்த கான்செப்ட் இருக்கும் இல்லை. ஓகே, இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த GPA கால்குலேட் பண்ணுறது எப்படி. ஓகே, இது நம்ம இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80-90% பேருக்கு இதை பற்றி என்னென்னே தெரிய மாட்டேங்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, எக்ஸாம் எழுதுறாங்க, யூனிவர்சிட்டியில் ஒரு மார்க் ஷீட்டை கொடுக்குறாங்க, அதை அப்படியே நோட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. பட் இது எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா GPA மேப்பிங் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் எடுக்கிற மார்க் வந்து எப்படி GPAக்கு மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறேன். நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட்டில் வந்து லெட்டர் கிரேட் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து மார்க் ஷீட்டில் ஃபுல்லாக அந்த கிரேட் தான் வரும். ஓ கிரேட், A+ கிரேட் அப்படிம்பாங்க. அந்த ஓ கிரேட், A+ கிரேட் அப்படின்னா ஒரு கரஸ்பாண்டிங் மார்க் என்ன. ஸோ அப்படிங்கும்போது அது கிரேட் பாயிண்டில் வந்து எத்தனை பாயிண்ட் வரும் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஓன் பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் மார்க் வந்து 91லேருந்து 100, கிரேட் பாயிண்ட் வந்து அதுக்கு போய் 10 பாயிண்ட் ஸ்கேல் போடுவாங்க. A+னா 81 to 99, வெரி அப்போ ஏங்கிறது வெரி குட்டுங்கிற மாரி 71 to 80, அதோட கிரேட் பாயிண்ட் வந்து 8. B+னா அது குட்ங்கிற மாதிரி 61 to 70, அதோட கிரேட் பாயிண்ட் வந்து 7. Bனா ஆவரேஜ் 55 to 60, அதோட கிரேட் பாயிண்ட் வந்து 6. நெக்ஸ்ட் வந்து Cனா சாட்டிஸ்ஃபேக்டரி 50லேருந்து 54 வரைக்கும், கிரேட் பாயிண்ட் வந்து 5. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலுங்கிற கான்செப்ட் வைக்க மாட்டாங்க, ரீஅப்பியரன்ஸ் சொல்லிப்பாங்க. லெஸ் தென் 50 கீழே எடுத்திங்கன்னா அது ஃபெயில் மாதிரி சொல்ல மாட்டாங்க, ரீஅப்பியர். அப்போ நம்ம அதை வந்து நெக்ஸ்ட் செமஸ்டர் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அப்போ நீங்கள் எடுக்கிற மார்க் வந்து இந்த பாயிண்ட் ஸ்கேலுக்கு ஃபஸ்ட்டு போகும். ஆனால் மார்க் ஷீட்டில் நமக்கு என்ன வரும்னா அந்த லெட்டர் கிரேடு A+ அப்படி தான் வரும். இதில் நமக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 91 எடுத்தாலும் O தான், 100 எடுத்தாலும் O தான். அதுமாதிரி A+ன்னு வச்சுக்கோங்க, எக்ஸலண்ட் அப்படின்னா 81 எடுத்தாலும் உங்களுக்கு சேம் A+ தான், 90 எடுத்தாலும் ஒரு A+ தான். ஸோ அப்போ மீனிங் என்னென்னா யூனிவர்சிட்டி என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா பசங்களுக்கு வந்து கிரேடு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற கான்செப்ட்டுக்காண்டி அந்த GPA ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த GPA ஸ்கீம் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா ஃபார் GPA என்னது, என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட ஃபார்முலா. நீங்கள் வந்து எந்த காலேஜில் படித்தாலும் சரி, இன்ஜினியரிங் காலேஜ்னா சரி, இல்லை அட்டானமஸ் காலேஜ்னா சரி, இல்லைன்னா ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்னா சரி, நீங்கள் அங்கே போய் போனீங்கன்னா அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா ரெகுலேஷன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கும், ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு. அந்த ரெகுலேஷன்ஸ் உள்ளே போனீங்கன்னா இந்த GPA எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. GPA ஆர் CGPAமாங்க. இல்லை GPAங்கிறது ஒவ்வொரு செமஸ்டருக்கும் வர்றது. CGPAன்னா குமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜுங்க. அது வந்து என்டையர் ப்ரோக்ராம் கோர்ஸுக்கு ஃபுல்லாக நீங்கள் முடிப்பீங்களே, அப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க அதுக்கான ஃபார்முலா தான். GPAங்கிறது செமஸ்டர்னு வச்சுக்கோங்க. CGPAனா மீனிங்கிறது கம்ப்ளீட் டிகிரி, அந்த டிகிரிக்கான கம்ப்ளீட் பர்சன்டேஜ் தான் பார்க்குறது. ஓகே, அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா சிக்மா வந்து என்ன பண்ணுறீங்க, I = 1 to n போட்டு CI GPA டிவைட் பை என்னது சிக்மா I = 1 to n CIன்னு கொடுத்துருப்பாங்க. இல்லை CIனா என்னென்னா C∗I நம்பர் ஆஃப் கிரெடிட்ஸ் அசைன் டு த கோர்ஸ். இது வந்து ஒவ்வொரு கோர்ஸுக்கும் இத்தனை கிரெடிட்னு அசைன் பண்ணாங்க. நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 4 சப்ஜெக்ட், ஒரு செமஸ்டரில் 4 சப்ஜெக்ட் படிக்க போகிறீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளவு கிரெடிட், அது வந்து 4 கிரெடிட்டுமாங்க, 3 கிரெடிட்டுமாங்க, 2 கிரெடிட்னு சொல்லுவாங்க. அது அந்த சப்ஜெக்டோட வெயிட்டேஜை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதான் CI அப்படிங்கிறது. GPAனா என்ன மீனிங்னா இட்ஸ் அ பாயிண்ட் கரஸ்பாண்டிங் டு த கிரேட் அப்டைன்டு ஃபார் ஈச் கோர்ஸ். அதில் நீங்கள் என்ன கோர்ஸ் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா அதில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க, அதான் சொன்னால A+ ஏன்னு சொன்னாங்களா, அந்த கிரேட் பாயிண்ட்டை பார்ப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, N is a number of all courses. என்னங்கிறது எத்தனை கோர்ஸ் பண்ண போகிறோம். அப்போ என்னங்கிற நம்பர் ஒரு செமஸ்டரில் வந்து என்ன பண்ணோம், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னா 7 சப்ஜெக்ட் இருக்கலாம், இல்லை 8 சப்ஜெக்ட் இருக்கலாம், சம் டிபார்ட்மெண்ட்டில் 9 சப்ஜெக்ட் கூட இருக்கலாம். ஓகே, இது வந்து நம்பர் ஆஃப் சப்ஜெக்டை டிசைட் பண்ணது. ஓகே, நம்பர் ஆஃப் ஆல் கோர்ஸஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கிளியர்டு டூரிங் த பர்டிகுலர் செமஸ்டர் இன் த கேஸ் ஆஃப் GPA, டூரிங் ஆல் த செமஸ்டர் இன் த கேஸ் ஆஃப் CGPA. அப்போ நீங்கள் வந்து பர்டிகுலர் செமஸ்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா அது வந்து 6 சப்ஜெக்ட் 8 சப்ஜெக்ட். அதுக்கு என்டையர் கோர்ஸுக்கு பார்த்தீங்க, டிகிரிக்கு
சிக்கு பார்த்தீங்கன்னா 4850 வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறது இதுதான் ஃபார்முலா. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட்டை நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன். உங்கள் ப்ரியர்னு அண்டர்ஸ்டாண்ட். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மார்க் ஷீட்டு பார்த்தீங்கன்னா நேம் வந்து இருக்கும். என்னோட நேமே நான் போட்டுக்கிட்டேன். ரிஜிஸ்டர் நம்பருங்க ஒரு லெங்தி ஒரு இண்டிஜர் நம்பர் மாதிரி இருக்கும். அந்த நம்பரையும் போட்டு நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் போட்டிருக்கேன். அடுத்து வந்து செமஸ்டர் எந்த செமஸ்டர் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ அந்த செமஸ்டர் வந்து நான் ஃபஸ்ட் செமஸ்டர் அசைன் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு என்னென்ன இன்புட்லாம் வேணும்னு பாருங்கள். சப்ஜெக்ட் கோட், நேம் ஆஃப் த சப்ஜெக்ட், கிரெடிட்டு, மார்க்ஸ், கிரேட். ஓகே, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நானே அசைன்மெண்ட் சப்ஜெக்ட் கோட் வந்து இது வந்து இந்த சப்ஜெக்ட் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட் செமஸ்டரில் படிக்கிற சப்ஜெக்ட்ஸ். அப்போ அதோட கரஸ்பாண்டிங் சப்ஜெக்ட் கோடு பார்த்தா 6 டிஜிட் இருக்கும். அந்த 6 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 6 கேரக்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அல்பபெட்ஸ் இருக்குது, ஸ்ட்ரிங்ஸ் அல்பபெட்ஸ் இருக்குது, ப்ளஸ் நம்பர்ஸ் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், அப்போ அதை வந்து நம்ம வந்து ஒரு என்ன பண்ண ஸ்ட்ரிங்காக டிக்ளேர் பண்ணால் நல்லது. அந்த அப்புறம் பார்த்தா நேம் ஆஃப் த சப்ஜெக்ட் பார்த்தா சப்ஜெக்ட் நேம் கண்டிப்பாக அது வந்து நமக்கு ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். அப்புறம் கிரெடிட் நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸுக்கு எத்தனை கிரெடிட். அப்போ நான் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் 4 கிரெடிட், மேக்ஸ் வந்து 4 கிரெடிட், மற்ற ரிமைனிங் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பைத்தான் இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் 3 கிரெடிட்ஸ், அந்த லேபுக்கெலாம் 2 கிரெடிட், அதான் 2 கிரெடிட், 3 கிரெடிட், 4 கிரெடிட் வரும். அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2, 5, 7 டோட்டலாக பார்த்தா 7 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஓகே, 7 சப்ஜெக்ட் இருக்குது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எத்தனை கிரெடிட்னு போட்டாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் ஒன்று கொடுத்துருக்கு. மார்க்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்து எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துருக்கேன். நான் எடுத்த மார்க் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எல்லா கிரேட்லேயும் ஒரு மார்க் எடுத்திருக்கேன். 91க்கு மேலே போனால் ஓ கிரேடு, ஓ கிரேடில் 2 சப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன். A+ல் 88 கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்ஜெக்ட் 55, 50 நான் எல்லா கிரேடும் வர மாதிரியே போட்டிருக்கேன். O, A+, A, B+, C வரைக்கும் மாதிரி எல்லாமே நான் கொடுத்துருக்கோம். இப்போ நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா இந்த GPA தான் கால்குலேட் பண்ண போகிறோம். நமக்கு இப்போவும் சொல்கிறேன், இப்போ நம்ம படிக்கிற முக்கால்வாசி ஸ்டூடெண்ட்டுக்கு இது எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரியாமல் தான் இருக்காங்க. அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதெல்லாம் நமக்கு வந்து தெரியணும். ஓகே, அப்புறம் GPA தான் கால்குலேட் பண்ண போகிறோம். அந்த GPA கால்குலேட் பண்ணுறதுக்கான இந்த மெத்தட் தான் போகிறோம். ஓகே, இப்போ என்னங்கிற எனக்கு நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் சொல்லியாச்சு. இப்போ எனக்கு டோட்டலாக 7 சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன். அதில் வந்து GPA கால்குலேட் பண்ணவும் பார்த்தீங்கன்னா 4 ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டோட கிரெடிட் என்ன, இந்த 4 4. அப்போ நான் A+ கிரேட் வந்து A+ கொடுத்துருக்கேன். அந்த A+ஓட ஈக்குவலண்ட் மேப்பிங் வேல்யூ 9 இருந்தது. அந்த 4 × 9 ஏன்னா வந்து 8. ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும். ஒன்றே மல்டிப்ளை பண்ணுறீங்க பாருங்கள். அந்த 7 சப்ஜெக்ட்டுக்கு நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். 4 × 9 ஃபஸ்ட்டு கிரெடிட் வந்து 4. ஆனால் நீங்கள் எடுத்த ஸ்கோர் வந்து 9. அடுத்த சப்ஜெக்ட் வந்து 4 கிரெடிட். ஆனால் நீங்கள் எடுத்த மார்க் வந்து 6 மார்க் எடுத்துருக்கீங்க. அந்த கிரேட் பாயிண்டில் மேப் பண்ணியிருக்கீங்க. அடுத்த தேர்ட் சப்ஜெக்ட் 4 இப்படி கால்குலேட் பண்ணுறீங்க. 7 சப்ஜெக்ட்டுக்கும் கால்குலேட் பண்ணி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கிரெடிட்ஸ் வந்து 21. நீங்கள் இந்த 7 சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா பாருங்கள் 4 + 4 8. அப்புறம் ஒரு 3 சப்ஜெக்ட் 3 3 3 இருக்கா, 9 + 8 17. அப்புறம் ஒரு 4 21. அந்த டோட்டல் கிரெடிட்ஸ் 21 டிவைட் பண்ணிடுறோம். இப்போ நீங்கள் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி மேலே வந்து 4 × 9 36, 4 × 6 24 இப்படி கால்குலேட் பண்ணிகிட்டே வரீங்க. அந்த டோட்டல்லாம் கால்குலேட் பண்ணியாச்சு. 163 வருது. 163 டிவைட் பை 21 போட்டிங்கன்னா 7.762. இதுதான் உங்களோட GPA. இது நம்ம ஒரு செமஸ்டருக்கு நம்ம கால்குலேட் பண்ணது. இதே நம்ம என்டையர் கோர்ஸுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் வந்து இன்ஜினியரிங் கோர்ஸ்னால் மினிமம் ஒரு 45 to 50 இருக்கலாம். 8 செமஸ்டருக்கு 8 செமஸ்டருக்கு 8 செமஸ்டர் கால்குலேட் பண்ணினா ஒரு 48 to 55 சப்ஜெக்ட்ஸ்குள்ளே வரும். ஸோ அவ்வளோத்தையும் கால்குலேட் பண்ணி நீங்கள் ப்ராசஸ் பண்ணால் அது வந்து CGPA அப்படிம்பாங்க. ஓகே, இந்த இடத்துல ஒன்று தான் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த GPA கால்குலேட் பண்ணும்போது இஃப் எனி சப்ஜெக்ட் இஸ் லெஸ் தென் 50 மார்க்ஸ் அந்த நீங்கள் செமஸ்டரில் கால்குலேட் பண்ண போகிறீங்க. அதில் எல்லா சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் 50க்கு மேலே இருந்தால் தான் கால்குலேட் பண்ண முடியும். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் 50 கீழே இருந்தால் கூட அந்த செமஸ்டர் நீங்கள் கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு அந்த சப்ஜெக்ட் வந்து நமக்கு ரீஅப்பியர் வந்திருக்கு, ரீஅப்பியர்னா ஃபெயில் வந்திருக்கு. அப்போ நம்ம கண்டிப்பாக அதை கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுன்னா உங்கள் மார்க் ஷீட்டில் வந்து இப்படி போட்டிருப்பாங்க. இந்த ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட் மட்டும் ஒரு சாம்பிளுக்கு அதே சாம்பிள் தான் போட்டிருக்கு. என்ன பார்த்தா உங்கள் GPA கால்குலேட் பண்ணி 7.762 போட்டிருப்போம். இந்த 7 நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த 3 டிஜிட் வர மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் உங்களோட ஸ்கோர். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து ஒரு மார்க் ஷீட்டு எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, மேப்பிங் என்ன நடக்குது, எந்த மார்க் எடுத்தால் என்ன கிரேடு. அப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் என்னென்னலாம் இருக்குன்னா இது வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் மாறும். நீங்கள் அந்த லெட்டர்ஸ் கிரேட் வந்து ஒவ்வொருத்தங்க OA+ யூஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் யூனிவர்சிட்டியில் வந்து SC ABC யூஸ் பண்ணுறாங்க. இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் போய் ரெகுலேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில் அங்கே இருக்கும். அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுங்கள். நம்ம ஒரு கிராஜுவேட் படிக்கிறோம், ஒரு ஆர்ட்ஸோ இன்ஜினியரிங்கோ எதுனாலும் படிங்க, மெடிக்கல் எதுனாலும் ஓகே தான். பட் என்ன படித்தாலும் நம்ம
எடுக்கிற மார்க்கு எப்படி கால்குலேட் பண்ணணும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது தெரியாமல் கொஞ்சம் பேர் படிச்சுட்ருக்கீங்க. அதெல்லாம் நல்லதில்லை. ஓகே, அதெல்லாம் நமக்கு வந்து நல்ல விஷயம் கிடையாது. நம்ம சுற்றி என்ன நடக்குங்கிறத பாருங்கள். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம இப்போ நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னா கம்ப்ளீட்டாக தியரி மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கோடிங் பார்ட்டுக்குள்ளே போகல. இதுக்கப்புறம் நான் கோடிங் பார்ட்டுக்குள்ளே நான் கோடிங் எழுதி இந்த மார்க் ஷீட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் போட போகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் சென்ட் த மெயில் டு sschannel786@gmail.com சென்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டடி பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.